வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி தயவு செய்து யாரும் அழாதீங்க. வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அழுதா கூட மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வீடியோ போட்ட அடுத்த ஒரு நிமிஷத்துலேயே இந்த வீடியோவில் இருக்கிறது எல்லாமே பொய்ன்னு சொல்லக்கூடிய அது மாதிரியான ஆட்கள் தயவு செய்து உங்களுடைய காக்னிட்டிவ் பயாசஸை தயவு செய்து திருத்திக்கோங்க. ஏன்னா நமக்கு சொல்லப்பட்டு வந்த இந்த மனித வரலாறும் சரி, இந்த அண்டம் தோன்றிய வரலாறும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு அஜெண்டா இருக்கு. பொலிட்டிக்கல் நோக்கத்தோட தான் இது மாதிரியான பொய்களை இவங்க சொல்லி வச்சிருக்காங்க. நிக்கோலா டெஸ்லா மாதிரியான அறிவியலாளர்கள் உண்மையாவே நம்மளுடைய மனித குலத்தில் ரொம்பவும் ரேர். அது மாதிரி ஒரு சில பேர் தான் இருக்காங்க, ஒரு சில பேர் இருந்தாங்க, அவங்க இப்ப காணாம போயிட்டாங்க. டெஸ்லா ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுவாரு. இப்போது இருக்க அறிவியலாளர்கள் இந்த ஈக்குவேஷன்ஸ் சொல்லி மேத்தமெட்டிக்ஸை மட்டும் பிடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு புது ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சு அதன் பின்னாடி போறாங்களே தவிர அந்த ஈக்குவேஷனால உண்மையான ரியாலிட்டியை பத்தி துளியும் உண்மையை சொல்லிட முடியாது. அதுக்கு ரியாலிட்டியை பத்தியே எதுவுமே தெரியாதுன்னு டெஸ்லா தெளிவா சொல்லிட்டு போயிருக்காரு. இதனாலேயே அவரை எதிர்க்கக்கூடிய ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா அவர் சொன்னது தவறுன்னு நிரூபிக்கக்கூடிய ஆட்கள் யாருமே கிடையாது அறிவியல் உலகத்திலேயே. அந்த வகையில நிக்கோலா டெஸ்லாவுக்கு அடுத்து எனக்கு பிடிச்ச அறிவியலாளர்னு பாத்தீங்கன்னா அது ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் தான். இவர் எப்பவுமே தான் ஒரு அறிவாளியாவே இருந்தாலும் பல பேரை விட தான் அறிவாளியா இருந்தும் இவர் தன்னை ஆணவத்தோட கர்ப்பத்தோட எங்கேயுமே முன்னிறுத்தினது கிடையாது. அதையும் தாண்டி தன்னை அறிவாளின்னு அவர் எங்கேயுமே சொல்லிக்கிட்டது கிடையாது. தான் வேலை செய்யக்கூடிய அறிவியல் துறையிலேயே என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அறிவியலாளர்கள் தங்களுடைய அறியாமையின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை தான் இந்த அறிவியல்னு அவர் சொல்றாரு. ஏன்னா இவங்களால அறிவியலை தாண்டி எதையுமே யோசிக்க முடியாதுன்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த விஷயம் தான் இப்ப நமக்கு சொல்லப்பட்டு வந்த நாம படிக்கிற எல்லா விஷயத்திலையுமே இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்தை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர அதை நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்டா அதை இவங்க தேடுவாங்க. அதை நிரூபிக்கிறதுக்காகவே தவறான பல ஆதாரங்களை இவங்களே உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிக் பேங், டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, இது எல்லாமே. அதே மாதிரி தான் எவல்யூஷன், மைக்ரோ எவல்யூஷன், மேக்ரோ எவல்யூஷன், இந்த கதை எல்லாமே இது மாதிரி தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. 14 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பிக் பேங் தோன்றி தான் இந்த அண்டமும் இந்த பூமியும் நாமளும் உருவானோன்னு இந்த வழக்கமான சயின்டிபிக் கம்யூனிட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த அறிவியலாளர்கள் பேசக்கூடிய அறிவியல் விதிகளில் ஒன்றான த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மேட்டரை கிரியேட் பண்ணவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அது ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்மா அது மாறுமே தவிர அதை உருவாக்க முடியாது, அழிக்கவும் முடியாதுன்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த 14 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி மேட்டருங்கிறதே கிடையாதா, இல்ல இல்லாத ஒரு மேட்டரை இந்த பிக் பேங் உருவாக்குச்சா? இந்த கேள்விக்கு நாம பதில கேட்டா யாருமே பதில் சொல்லவே இல்லை இன்னை வரைக்குமே. ஆனா இந்த கேள்வியை கேட்கறவங்கள சூடோ சயின்ஸ் பேசுறாங்கன்னு இவங்க டேக் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்போத்துல இருந்து என்னைக்கு பிக் பேங்ன்ற ஒரு டேர்மை இவங்க உருட்டி விட்டாங்களோ அன்னையில இருந்து இன்னை வரைக்குமே மேட்டரை உருவாக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்லாம் அவுட் ஆஃப் நத்திங், அதாவது வெற்றிடத்திலிருந்து உருவாச்சுன்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய நகைச்சுவை. அதையும் தாண்டி இதுதான் அறிவியல்னு சொல்றாங்கன்னா உண்மையாவே இது அறிவியல் கிடையாது, இது மேஜிக். அதாவது அறிவியலை பொறுத்த வரைக்கும் மேஜிக்னா உண்மை கிடையாது, அது பொய், அது மித்னு சொல்லுவாங்க. பட் இவங்களே வெற்றிடத்திலிருந்து மேட்டர் உருவாக்கி அதன் மூலமா இப்பேற்பட்ட அண்டம் உருவாச்சுன்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய மேஜிக்கை நம்புற விஷயம். அப்படின்னா அறிவியல் மேஜிக்கை நம்புதா? பிக் பேங் நிரூபிக்கிறதுக்காக ஏகப்பட்ட கதைகள் உண்டாக்குனாங்க. அதுல ரெட் ஷிஃப்ட் தியரியும் ஒண்ணு. இந்த தியரி மூலமா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அண்டம் ஆக்சலரேட்டிங் ரேட்ல இது விரிவடைந்து கொண்டே இருக்கிறது, அதாவது பயங்கர ஸ்பீடா இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. இந்த இயற்பியல் விதிகள்னு சொல்லப்படுற விதிகளே நமக்கு ஒரு தெளிவான விஷயத்த சொல்லுது. அதாவது கேலக்சிஸ், கேலக்சி கிளஸ்டர்ஸ், பிளாக் மேட்டர், லைட், அன்னோன் பார்ட்டிகல்ஸ்னு இது எல்லாமே தங்களுக்கான ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டை உருவாக்கி எல்லாத்தையுமே உள்ளிழுத்துக்குமே தவிர எதையுமே வெளியே அனுப்பாது. கிராவிட்டினாலே உங்க எல்லாருக்குமே தெரியும், அது ஈர்ப்பு சக்தி கொண்டது, ஈர்க்கத்தான் செய்யுமே தவிர அது உள்ளிருந்து ஒரு விஷயத்தை வெளியே அனுப்பவே அனுப்பாது. அப்படி இருக்கும்போது இந்த கேலக்சிஸ், கேலக்சி கிளஸ்டர்ஸ், பிளாக் மேட்டர், லைட், அன்னோன் பார்ட்டிகல்ஸ் இது எல்லாத்துடைய கிராவிட்டியும் சேர்ந்து என்ன பண்ணும், ஈர்க்கத்தான் செய்யுமே தவிர இது வெளியே எதையுமே அனுப்பாது. இதனால எக்ஸ்பான்ஷன் என்பதே தூய உருட்டு, அதாவது ஈர்க்கும் போது என்ன ஆகும், உள்ள வரும், வெளியே தூக்கி கடாசும் போது தான் நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்.
ஆனா இங்க வெளியே தூக்கி கடாசுற விஷயமே நடக்கவே இல்லை. இந்த கேலக்சி கிளஸ்டர்ஸ், பிளாக் மேட்டர், லைட், அன்னோன் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே தங்களுக்கான புவியீர்ப்பு விசையின் மூலமா அது உள்ளிருக்கிற வேலையைத்தான் செய்தே தவிர எக்ஸ்பான்ஷனை நடத்தவே இல்லை. இதனால ரெட் ஷிஃப்ட் தியரி என்பது தூய உருட்டு. இதை ப்ரூவ் பண்ண நமக்கு இன்னொரு ஆதாரமும் இருக்கு. ஐன்ஸ்டைன் என்ற திருட்டு பையனுடைய ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து சுருங்கி கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஆரம்பத்தில் இந்த திருட்டு பையன் என்ன நினைச்சிட்டு இருந்தான்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து ஸ்டாட்டிக், அதுக்கு வந்து எந்த எக்ஸ்பான்ஷனும் கிடையாது, கான்ட்ராக்ஷனும் கிடையாதுன்னு சொன்னான். ஆனால் அதுக்கப்புறம் அவனே என்ன பண்ணான்னா, என்னுடைய மிகப்பெரிய தவறு நான் இந்த அண்டம் ஒரே நிலையாக இருக்கும் என்று சொன்னதுதான் உருட்டி விட்டான். அதுக்கடுத்து எது உண்மைன்னு சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் ஷிஃப்ட் தியரியை அக்செப்ட் பண்ணுறதுக்காக இவர் அந்த ஸ்டாட்டிக் யூனிவர்ஸ் என்பது பொய், ரெட் ஷிஃப்ட் தியரி தான் கரெக்ட், அதனால இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னான். ஆனால் உண்மையாகவே முன்னாடி செஞ்ச தவறை விட இப்போ தான் மிகப்பெரிய தவற இந்த திருட்டு பைய ஐன்ஸ்டைன் ஒத்துக்கிட்டான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐன்ஸ்டைனுடைய ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஆக்சலரேட்டிங் எக்ஸ்பான்ஷனை ஏற்றுக்கவே இல்லை. அவனுடைய ஓன் தியரியே இதுக்கு முரணா இருக்கு, இதுக்கு எதிராக இருக்கு. அப்படி இருக்கும்போது ஐன்ஸ்டைன் இந்த ரெட் ஷிஃப்ட் தியரியை ஏத்துக்கிட்டேன்னு சொன்னதெல்லாம் எப்பேற்பட்ட காது குத்து வேலை நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுக்கு பேர் அறிவியல்னு வேற இங்க இருக்க சில யூடியூப் விஞ்ஞானிகள் சொல்லிட்டு சுத்துறாங்க. இன்னொரு மிகப்பெரிய ஆதாரம் என்னன்னா, லட்சக்கணக்கான நட்சத்திரங்களை உள்ளடக்கிய குளோபுலர் கிளஸ்டர்ஸ் எப்படி கேலக்டிக் டிஸ்க்ஸ் அல்லது சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் உருவாவதற்கு முன்னாடியே இப்பேற்பட்ட குளோபுலர் கிளஸ்டர்ஸ் உருவாச்சுன்னு இன்னை வரைக்கும், அதுவும் ஆதி காலத்திலேயே எப்படி இது உருவாச்சு அப்படின்ற கேள்விக்கான பதில் இன்னை வரைக்கும் யாராலையுமே சொல்லவே முடியல. குறிப்பா அறிவியலாளர்கள் இதை நினைச்சு மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால இதற்கான பதில தரவே முடியல. ஏன்னா ஆதி காலத்திலேயே எப்படி இப்பேற்பட்ட அம்சங்கள் உண்டாச்சு, அதுவும் இவங்க சொல்லக்கூடிய காலத்திற்கு முன்பே இதெல்லாம் உருவானது மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் விந்தையாகவும் அறிவியல் உலகில் பார்க்கப்படுது. அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய பிக் பேங் என்பதே இவங்களுடைய ஊகத்தில் உண்டான ஒரு கற்பனை கதையே தவிர உண்மையான நிகழ்வு இதுதான், இப்படித்தான் நடந்தது, அண்டம் இப்படித்தான் உண்டாச்சுன்னு சொல்லக்கூடிய ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. அதை பார்த்த ஆளும் கிடையாது. அது இப்படித்தான் உண்டாச்சுன்னு நிரூபிக்கக்கூடிய அறிவியல் கோட்பாடுகளும் கிடையவே கிடையாது. இதுதான் உண்மை. பிக் பேங் தியரி வந்து அறிவியல் ரீதியா அறிவியலுக்கான கடவுளாவே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மாத்திட்டாங்க. அறிவியலாளர்களை பொறுத்த வரைக்கும் கண் எதிர்க்க ஏதாவது பார்த்தா மட்டும்தான் அவங்க உண்மைன்னு நம்புவாங்க. எதையுமே ஆராய்ச்சி பண்ணி அது நிரூபணமானா மட்டும்தான் அதை உண்மைன்னு நம்புவாங்க. ஆனா எவல்யூஷன் தியரி, பிக் பேங் இந்த விஷயத்துல மட்டும் இவங்க அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய அந்த கண்ணால் காண்பதுதான் உண்மை, ஆராய்ச்சி பண்ணாதான் உண்மைன்னு சொன்ன அந்த விதியை இவங்களே மீறி கண்ணால பார்க்காததையும் ஆராய முடியாததையும் உண்மைன்னு சொல்லி தெரியுவாங்க. அந்த வகையில இவங்க சொன்ன இன்னொரு கதை தான் இந்த பிக் பேங்க உண்மைன்னு சொல்ல உருவாக்கப்பட்ட கதை தான் இந்த டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி. இந்த ரெண்டு விஷயத்தையுமே யாருமே இது வரைக்கும் கண்ணால பார்த்ததும் கிடையாது, அதை ரீடிங் பண்ணதும் கிடையாது, அதை அறிவியல் ரீதியா ஆராய்ச்சி பண்ணதும் கிடையாது. இப்போ வரைக்கும் இதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், டார்க் எனர்ஜினா இதுதான், டார்க் மேட்டர்னா இதுதான் இவங்க சொல்ற எல்லாமே ஒப்பேத்தல் கதை மற்றும் உருட்டு தானே தவிர உண்மையாவே இது இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. ஆனா இதை வச்சுதான் இவங்க பிக் பேங் என்பது உண்மைன்னு சொல்லிட்டதால இன்னை வரைக்குமே டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜின்ற கதையை வச்சு இவங்க ஒய்யாரமா உருட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதையும் உண்மைன்னு ஏகப்பட்ட நம்ம உள்ளூர் விஞ்ஞானிகள் நம்பிட்டு வராங்க. இந்த டார்க் மேட்டரும் டார்க் எனர்ஜியும் தான் 80% ஆஃப் த மாஸ் ஆஃப் த யூனிவர்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இயற்பியல் விதி என்ன சொல்லுது? ஒரு விஷயத்துக்கு மாஸ் இருந்தா அதை கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியும்னு சொல்லுது. ஆனா இந்த விஷயத்துல அதாவது டார்க் மேட்டரை நம்மளால பார்க்கவே முடியல. அப்படி இருக்கும்போது எப்படி 85% யூனிவர்ஸ் உடைய மாஸை இந்த டார்க் மேட்டரும் டார்க் எனர்ஜியும் தன் வசம் வச்சிருக்கோம்? இந்த மாதிரி கேள்விகளை கேட்டா அதை இவங்க நல்லிஃபை பண்ண என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, கிடையாது, மேஸ் அதிகமா இருந்தா அது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியணுன்ற அவசியமே கிடையாது, அது தெரியாமலும் இருக்கலாம், அப்படி தெரியாமல் இருப்பதுதான் இந்த டார்க் மேட்டர்னு அதுக்கு ஒரு கதையை உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம எதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்போமோ அது எல்லாத்துக்குமே இவங்க கைவசம் ஒரு கதையை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த கதையில ஒண்ணுதான் இந்த டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி. இந்த பிக் பேங்கை பிடிச்சி தொங்கக்கூடிய அறிவியலாளர்களையும் அதை உண்மைன்னு நம்புறவங்களையும் டெரி பிராட்செட் என்ன மாதிரி சொல்லுவார்னா, இப்ப இருக்க இந்த அறிவியலாளர்களுடைய அறிவு எப்பேற்பட்டதுன்னு நாம இப்ப நான் சொல்ல போற வசனத்துல புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு என்ன சொன்னார்னா,
in the beginning there was nothingனு பைபிள்ல எப்படி சொல்லியிருப்பாங்களோ அதை சொல்லி இந்த பிக் பேங் என்பதே ஒரு ரிலீஜன் மாதிரி தான் இந்த நவீன அறிவியலாளர்கள் உருட்டிட்டு வராங்கன்னு கலாச்சி விட்டுருக்காரு. அதே மாதிரி லிண்டா வில்லியம்ஸ் என்ற சான் பிரான்சிஸ்கோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் இருக்க பிசிக்ஸ் டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, in the beginning there was nothing, she whispers and then big bang. அவங்களும் பைபிள் வசனத்துல வர மாதிரியே ஆரம்பத்துல எதுவுமே கிடையாது, அவள் ரகசியமாக கத்தினால் உடனே பிக் பேங் தோன்றியதுன்னு இவங்க ஒரு பக்கம் கலாய்ச்சி விட்டுருக்காங்க. நியூயார்க் டைம்ஸ்ல இதை விட மோசமா இந்த அண்டம் உருவானதை பத்தி இந்த அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு கலாய்ச்சி விட்டுருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் இந்த அறிவியலாளர்கள், அதாவது எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்றவங்க உறுதியா இருக்காங்க, அதை ஒத்துக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி இந்த அண்டம் உருவாச்சு, எப்படி இதெல்லாம் வேலை செய்யுதுன்னு யாருக்குமே எந்த ஐடியாவும் கிடையாதுன்னு நியூயார்க் டைம்ஸ்ல இந்த மாதிரி கலாச்சி விட்டுருக்காங்க அறிவியலாளர்களை. அடுத்த வீடியோல நாம எலக்ட்ரிக் யூனிவர்ஸை பத்தி பார்ப்போம் மக்களே, தெளிவா. அழிகாத்தோ மக்களே. Until we meet again.